இங்க இந்த பையன் இந்த வீட்டுக்கு வந்து காலிங் பெல் அடிக்கிறான். உடனே வெளியே வந்த இந்த அம்மாவும் அந்த பையனை பார்த்து நீ யாரான்னு கேக்குறாங்க. இந்த பையனும் உங்க மருமகளோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றான். அப்ப வெளியே வந்த மருமகளும் அந்த பையனை பார்த்து உள்ளவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே மாமியாரும் மருமகளை பார்த்து இந்த ஊர்ல இருக்க ஆம்பளை பசங்க எல்லாம் உனக்கு ஃப்ரெண்ட் அடி அப்படின்னு சொல்லி மருமகளை திட்டுறாங்க. கோவப்பட்ட இந்த பையனும் அந்த அம்மாவை பார்த்து ஒரு ஆணும் பொண்ணும் ஃப்ரெண்டா இருந்தா உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை திட்டுறான். இதை கேட்டதும் அந்த அம்மா அந்த பையனை கை நீட்டி அடிச்சிடுறாங்க. கோவப்பட்ட அந்த மருமகளும் துணிமணிகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு அவரோட வீட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த பொண்ணோட கணவர் வந்து எதுக்கடி வீட்டை விட்டு போற அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப இந்த பொண்ணு உங்க அம்மா எந்த நேரமும் என்ன குத்தி குத்தி கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்ன ஒரு மருமகளா பாக்காட்டியும் ஒரு மனுஷியா கூட பாக்குறாங்க இல்ல, நான் என்னோட வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் அந்த கணவர் பாத்தீங்கன்னா மனைவி பின்னாடியே வீட்டை விட்டு போகாத அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டே வராரு. அப்படியே வெளியே வந்து இந்த பொண்ணு திடீர்னு மயங்கி கீழே விழுந்துற. கணவரும் பதறி போயிட்டு அந்த பொண்ணை வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு வந்து கர்ப்பமா இருக்கான்னு சொல்றாங்க. இதை கேட்ட கணவர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இப்படியே சில நாட்களுக்கு அப்புறமா இந்த பொண்ணு வந்து செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போக ரெடி ஆகி இருக்கா. அப்ப மாமியாரும் பையனை பார்த்து இன்னும் ஹாஸ்பிட்டலுக்கு போகலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப பையனும் கார்ல போகலான்னு வர சொல்லியிருக்கேன், இனிமே காணா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை கேட்ட மாமியாரும் பொண்டாட்டி என்னடா பெரிய தங்கமா அவளை கார்ல கூட்டிட்டு போக அப்படின்னு திட்டுறாங்க. இதை கேட்ட மருமகளும் நாங்க பைக்கிலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளம்பி போறாங்க. இப்படியே வீட்டுக்கு வந்த மருமகளும் ரூமுக்குள்ள படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கா. மருமகளை கூப்பிட்ட மாமியாரும் ரூமுக்குள்ள போயிட்டு பார்த்துட்டு ஐயோ மகாராணி ரொம்பவே சொகுசா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு மருமகளை தட்டி எழுப்புறாங்க. தூங்குனது போதும் எழுந்துருடி அப்படின்ட்டு. அப்ப மருமகளும் மாமியாரை பார்த்து எனக்கு ரொம்பவே டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட மாமியாரும் உலகத்துல நீ மட்டும் மாடி கர்ப்பமா இருக்க போயிட்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அப்படி திட்டுன மாமியாரும் மருமகிட்ட தொடப்பக்கட்டையை கொடுத்து இந்த இடத்தையெல்லாம் சுத்தம் பண்றி அப்படின்னு சொல்லிட்டு கையில கொடுக்குறாங்க. இந்த பொண்ணும் சுத்தம் எல்லாம் பண்ணிட்டு சமையல் கட்டுல இருக்க எல்லா வேலைகளையும் முடிச்சிட்டு ரூமுக்குள்ள போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா. அப்ப அவளோட கணவர் வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றாரு. வந்தவர் தன்னோட மனைவியை பார்த்து தட்டி எழுப்பி என்ன உடம்புக்கு எதுவும் முடியலையா, அம்மா எதுவும் திட்டினாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப இந்த பொண்ணு தன்னோட கணவரை பார்த்து இந்த வீட்டுல இருக்க எல்லா வேலைகளையும் நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன், அம்மா சமைக்கிறதுக்கு கூட ஒரு உதவி பண்றாங்கல்ல, யாரையாவது வேலைக்கு பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட கணவரும் அம்மா கிட்ட பேசிட்டு கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாரு. தன்னோட அம்மா கிட்ட இந்த பையனும் மனைவிக்கு வீட்டுல இருக்க வேலையெல்லாம் பார்க்க முடியாது, அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, அதனால நான் வீட்டுல வேலை பார்க்கறதுக்கு ஆள் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட மாமியார் இது என்னோட வீடு, இந்த வீட்டுல யாரையுமே நான் வேலை பார்க்க விட மாட்டேன், உன்னோட பொண்டாட்டிக்கு இந்த வீட்டுல வேலை பார்க்க முடியாட்டி அவ அம்மா வீட்டுக்கு அனுப்பி வை அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட இந்த பையன் எதுவுமே பேச முடியாம அங்க இருந்து கிளம்பி போறான். இப்படியே மருமகளும் போன்ல இருக்க தோசையை பார்த்து ஆசைப்பட்டு தன்னோட கணவர்கிட்ட போயிட்டு எனக்கு மசாலா தோசை வேணும்னு சொல்றா. இதை கேட்ட கணவரும் போன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடுன்னு சொல்றாரு. அப்ப மனைவியும் எனக்கு ஆர்டர் பண்ண தோசை வேணா நீங்களே சுட்டு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறா. கோவப்பட்ட கணவரும் மனைவியை பார்த்து இங்க இருந்து போடி குரங்கு அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. இதை கேட்ட மனைவியும் ரொம்பவே மனசொடைஞ்சு போறாங்க. அப்படி திட்டின கணவரும் மனைவி கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்கிறாரு. நான் ஆபீஸ் வேலையா கொஞ்சம் டென்ஷனா இருந்தேன், அதனால வந்து உன்னை திட்டிட்டேன், உனக்கு பிடிச்ச மசாலா தோசையை நானே சுட்டு வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுன்னு தன்னோட மனைவியை அன்பா அழைச்சிக்கிட்டு வராரு.